வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எனக்கே தெரியாது பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாங்கிறப்ப ஆதி பையன் வந்து ஆஃபர்லி லீவுக்கு நீங்கள் எங்கேயுமே கூட்டி போகல, இப்போ நான் சொல்ல இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். எங்கடான்னு கேட்டால் சொல்லலை. அது அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. எனக்கே தெரியாது. நீங்கள் போங்க நான் வழி சொல்லுதேன்னு சொன்னான். கடைசியில் வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தா எனக்கே இது வழி தெரியாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பாருங்க எங்கெங்கெல்லாம் வழி தெரிஞ்சு வச்சுருக்குங்கன்னு. எங்கன்னு பார்த்தா திருச்சியிலே ஃபேமஸ் அண்ணா ஸ்டேடியம் எங்கே தெரியுமா? அங்கே தான் போதும். இதான் அண்ணா ஸ்டேடியம். உள்ளே போயிட்டோம். சரி உள்ளே இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா போதான் நீங்கள் போங்க சொல்லுதேன் போய் பார்த்தா அங்கே போனால் ஸ்விம்மிங் பூல் இருக்கான். நீச்சல் கற்றுக்கணுமா அவனுக்கு? நீச்சல் கற்றுக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஆனால் ரொம்ப நாளாக அடம் பிடிச்சா நாங்கள் ஏச்சிக்கிட்டே இந்த வேணாண்டான்னு இன்னைக்கு எப்படி அடம் பிடிச்சி வந்துட்டான். டேய் நீ இங்கேனா நான் வந்திருக்கவே மாட்டேன்டா, என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டியாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் நீ வந்தாவா வராட்டினா போ, நானும் நைனாவும் ஸ்விம்மிங் பூல் போயே ஆவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் போயிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? நான் வெளியவே நிற்க முடியும்? டேய் இதுடா நானும் வரேன்னா அப்படியோ. அப்போ நானும் உள்ளே வந்தேன். அவன் பாட்டு போதான் பாருங்க, நீ வரியோ வரலையோ அப்படின்னு நீ கண்டுக்க கூட இல்லை. அவனும் அவங்க அப்பாவும் போய் உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்களா சொல்கிறான் பார்த்தீங்களா, நீ வந்தாவா வராட்டினா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பாருங்க. எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான் பாருங்க. பாட்டா குழுவுதா? இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஸ்விம்மிங் பூல். பெரியவங்களுக்கு அங்கிட்டு தனியாக இருக்கு. ஆனால் போக பயப்படுறான். குளிக்காதடா, ஸ்விம் பண்ணணும்டா. ஆ ஹாய் சொல்லு. ஹாய். நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணுறான். ஏய் பார்த்துடா. ஆனால் முடியலை, எந்திரிச்சிடான். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவான். ஆ ஒடியா உள்நீச்சல் அடிச்சு வா. நான் தனியாக விளையாடுறேன், நான் என்ன நீங்களும் வாங்கன்னா சொன்னால் இப்போ அவங்க விளையாட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பாவும் வந்துட்டாங்க ஆதிக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இருந்தாலும் நல்லா ட்ரைனிங் ஆனவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு இருக்கான் ஆதி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க கற்றுட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்டே வந்துட்டான். ஆதிக்கு நீச்சல் கட்டுறான்னு உள்ளே இறங்கினாங்க. ஒரு பில்லாஸ்டில் போடுறேன்டா ஆதி அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் சரி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நாங்கள் வந்தது வந்து திருப்பயலுக்கு பண்ணுக்குட்டிக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் தொலைஞ்சோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடுவான். அழுன்னு அழுவப்போதான் என்ன பண்ண போதுன்னு தெரியலை. ஓகே அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம், டைம் முடிகிற வரைக்கும் அடிச்சுட்டு. ஆனால் பரவாயில்ல, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு 60 rupees தான் வாங்கினாங்க. ஆதி கொஞ்சம் நீச்சல் கற்றுக்கிட்டான். அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு வழியாக வந்தது ஒரு ஆதிக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பசங்களை இந்த மாதிரி நீச்சல் அடிக்க கூட்டி போகிறப்ப நம்ம கூட இருந்து பசங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க, அதான் முக்கியம். சேஃப் இஸ் வெரி மஸ்ட். என்னோட இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.